பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். 2026 ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். தனுசு இந்த 2026ல நல்ல விஷயங்களாக நம்ம பார்க்க போறோங்க. பொதுவா நமக்கு நிறைய பிளஸ் மைனஸ் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அப்படின்னாலும் சில நேரங்கள்ல எந்தெந்த காலகட்டங்கள்ல நமக்கு நன்மையான பலன்கள் நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்புகளும் நமக்கு அதிகம் இருக்கும் இல்லையா? அப்படியான ஒரு காலங்கள் எப்பொழுது அப்படிங்கறத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாமா? பொதுவா தனுசை பொறுத்தளவுல எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும்னா நமக்கு என்னுடைய ராசியின் அதிபதி நல்ல நிலையில இருந்தால் என்னால நிறைய நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் போய் 8ஆம் இடத்துல இருக்கார், அஷ்டம குருவாக இருக்கார். அது நமக்கு ஒரு மைனஸ் தான், இல்லைன்னு சொல்லல. பட் அதை தாண்டி நம்மளுக்கு சில நல்ல விஷயங்களும் கிடைக்கணும் இல்லையா? அது எப்பெல்லாம் கிடைக்கும்? ஏன்னா 55% நற்பலன்களை இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரங்க பெற போறாங்க அப்படின்னா அந்த நல்ல பலன்கள் எந்த மாதம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா? தனுசுக்கு ராகு கேதுக்கள் நல்ல அமைப்புல இருக்காங்க. அது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. இன்னும் சொல்ல போனா தனுசுல தான் மூல நட்சத்திரம், கேதுவின் நட்சத்திரம் இருக்கு. அதனால அந்த கேது பாக்கியத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தனுசுவை பொறுத்தளவுல அவங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அவங்களுக்கு அந்த பக்தி சார்ந்து அவங்க இயங்குறாங்க அப்படின்னா, இன்னும் சொல்ல போனா 8ஆம் இடத்துக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறை ஞானங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது தனுசுக்கு இந்த நேரத்துல நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒரு யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல முக்கியமா நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் எப்பெல்லாம் நல்ல இடங்களுக்கு வர்றாங்களோ அப்பெல்லாம் நமக்கு நன்மையான பலன்கள் நிறையவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். மே ஜூன் காலகட்டங்கள்ல செவ்வாய் மேஷ ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலம் அவங்களுக்கு நன்மையான பலன்கள் நிறையவே இருக்கு. அந்த நேரத்திலேயே ஒரே நிமிஷம். அப்ப இந்த மாதங்கள் ஏப்ரல் மே காலகட்டங்கள்ல மேஷத்துல சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலமும் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்யாதிபதி சூரியன், இந்த பாக்யாதிபதி சூரியன் அங்க பஞ்சமாதிபதி செவ்வாய், அது ரெண்டும் அந்த மே மாத காலகட்டங்கள்ல இணையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு நன்மைகள். என்னதான் லக்னாதிபதி போய் லாக்ல இருந்தாலும் நமக்கு சில விஷயங்கள், மறைமுகமான சில விஷயங்கள் கூட நமக்கு யோகத்தை தந்துடும். அதாவது இப்போ ஒரு ஜோதிடம் படிக்கிறோம், ஒரு ஆன்மீக கருத்துக்கள் கேட்கிறோம், ஒரு மகான்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போறோம், அங்க இருந்தெல்லாம் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த நேரத்துல நமக்கு கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல இந்த சூரியன் சிம்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டங்கள்ல அப்பவும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. அதாவது ஒரு கிரகம் நமக்கு பலவீனமாக இருந்தாலும் 2 கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அளவுல இருக்கிறதுனால இதுவே நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம்தான். எதுவுமே நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா தான் நம்ம கவலைப்படணும். அதனால நமக்கு எது கிடைக்கலையோ அதை விட்டுறலாம், எது நமக்கு கிடைக்குமோ அதை எடுத்துக்கலாம். அப்ப அருள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அருள் கிடைச்சாலே போதுங்க, தன்னால பொருளும் கிடைச்சிடும். அருளோடு பொருள் பெற்று வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்காங்க. அந்த சூரியனும் செவ்வாயும் நமக்கு இன்னும் நம்ம வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு கட்டாயம் தேவை. காவல் தெய்வங்கள், ஊர் எல்லை தெய்வங்கள்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஊர் எல்லை தெய்வங்கள் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரிங்க, நமக்கு நாங்க இருந்தது பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், வாழ்றது ஒரு இடம், அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்க இருக்க பகுதியில எல்லை அம்மன் ஒண்ணு இருக்கும். இப்ப நான் இங்க சென்னையில ஊர பக்கத்துல இருக்கேன்னா எனக்கு பக்கத்துல சங்கோதி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த சங்கோதி அம்மன் வழியாதான் நான் அந்த ஊரை தாண்டி போறது, ஊரை பக்கம் போறது வர்றது எல்லாமே அது வழியாதான் பண்ண முடியும்னா நான் அந்த கோயிலுக்குள்ள போகணுங்கிறது அவசியம் கூட இல்ல. அந்த எல்லையை கடக்கும் போது அம்மா உன் எல்லைக்குள்ள நான் இருக்கேன், என்னைய பாத்துக்கோ அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை முன் வச்சுட்டோம்னா போதும். அந்த மாதிரி உங்க ஊருக்கு அருகாமையில அந்த எல்லை தெய்வத்திற்கு நீங்க உங்களால முடிஞ்சதை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு சாம்பிராணி ஏத்துறதோ, ஒரு சூடம் ஏத்துறதோ, ஒரு ஊதுபத்தி காமிக்கிறது, ஒரு வெத்தலைப்பாக்கு வாங்கி வச்சு வேண்டிக்கிறது, இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு வாங்க. கண்டிப்பா அதுவே உங்களுக்கு ஒரு தக்க பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு பாக்கியத்தை யார் கொடுக்கக்கூடியவர்? சூரிய பகவான் தான். சூரிய பகவானுக்கு போய் நீங்க தனியா கோயில் தேடி அடையணும்னு அவசியம் இல்ல. உங்க கண்ணு முன்னாடி தினம் உங்களை தேடி சூரிய பகவான் வர்றாரு. அந்த சூரியனை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க, அந்த சூரியனை தொட்டு கும்பிடுங்க.
அந்த இப்ப தீப ஒளி காமிக்கும் போது தீபாராதனை எப்படி தொட்டு கும்பிடுறோமோ அந்த மாதிரி சூரியனை பார்த்து தொட்டு கும்பிடுங்க. அந்த சூரியனிலிருந்து ஒரு ஒளி கிரகங்கள் நான் உன்னை நோக்கி வர்றேன் அப்படிங்கிற மாதிரியே அவர் நம்ம கிட்ட வருவார். அதை அவருடைய பாதமா நினைச்சு வழிபடுங்க. கண்டிப்பா நமக்கு செவ்வாய் சூரியன் அனுகிரகம் இருந்தால் இந்த வருஷத்தை, ஏன்னா சூரியனுடைய ஆண்டு இது. ஏன் இந்த சூரியனை ஸ்பெசிபிக்கா சொல்றோம் அப்படின்னா, இந்த 2026 அப்படிங்கிறது 1/1/2026 என்பது எண் கணிதப்படி சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த வருடம் இது. அதனால சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சூரிய பகவான் உங்களுக்கு பாக்கியம். பாக்கியம்னா என்ன? எனக்கு எது இல்லையோ அது கிடைக்கிறதுக்கு பேரு பாக்கியம். நிறைய பேருக்கு சொத்து செல்வங்கள்லாம் இருக்கும், குழந்தை பிறப்பு இருக்காது. அப்ப குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்னு வேண்டுவாங்க. இப்ப வீடு கிடைக்காது, வீடு எனக்கு வேணும், வீடு கிடைக்கிறதே எனக்கு பாக்கியம். அப்ப எதெல்லாம் எனக்கு மிச்சம் இருக்கோ அதெல்லாம் கொடுக்கிறது, கொடுப்பனை தான் நமக்கு பாக்கியம். அந்த கொடுப்பனை இந்த கிரகங்களும் இந்த தெய்வங்களும் உங்களுக்கு பெற்று தரும். ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் விரதம் இருங்க. தனுசு ராசி ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அதை விட பெரிய ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்க எந்த பிரார்த்தனையோ ஒரு கோரிக்கையோ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விரதத்தை மட்டும் நீங்க இருந்து அந்த சூரிய பகவானையும் முருகப்பெருமானையும் கும்பிடுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு உன்னதமான நற்பலன்களை இந்த ஆண்டு அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத சொல்றோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.